ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம டுடேஸ் குட் டே சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிரவீன் பூர்வாதினுடைய ஆகஸ்ட் 2026க்கான இம்பார்ட்டன்ட் அண்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ். ஓகேவா? திரும்பவும் சொல்கிறேன், பிரவீன் பூர்வாதுக்கான ஆகஸ்ட் 2026க்கான இம்பார்ட்டன்ட் அண்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் ஒன்லி. ஓகேவா? இப்போ பார்க்கலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு இதில் வந்து ஃபஸ்ட் பேப்பர், செகண்ட் பேப்பர், தேர்ட் பேப்பர் இருக்கு இல்லையா? ஸோ ஃபஸ்ட் பேப்பரில் நவீன் கத்ய சைனிகா, அதில் நான் அப்படியே ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன், நீங்கள் அப்படியே டிக் பண்ணிக்கோங்க. இதில் தேர்ட் பேப்பர் இருக்கு இல்லையா, தமிழ், அதுக்கு வந்து நம்மளுடைய டுடேஸ் குட் டே ஹிந்தி blogspot.com இருக்குது. அதில் எல்லா முக்கியமான கொஷின்ஸுமே அப்லோட் பண்ணியிருக்கு ஆல்ரெடி. ஓகேவா? கொஷின்ஸ் எப்படி கேட்பாங்க, ஆன்சர்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்றது எல்லாமே ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கு. நான் அதனுடைய லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓகேவா? அதுலேயே எல்லா லெசன்ஸும் எல்லா கொஷின்ஸுமே ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கு. ஓகே, ஃபஸ்ட்டு நவீன் கத்ய சைனிகால सारांश, विजयोत्सव, बापू की कुटिया में, राज्यभाषा राष्ट्रभाषा, दद्धा महाव्यक्तित्व. ஸோ இது எல்லாமே வந்து சாரான்ஷில் இம்பார்ட்டன்ட். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இதுலேயே வந்து டிக் பண்ணி வரும் இல்லையா, அது எது எதுன்னு சொல்கிறேன், நீங்கள் அப்படியே பார்த்து டிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? காளி பூஜா, ஃபர்ஸ்ட் லெசனினுடைய காளி பூஜா, பாபு கி குட்டியாமே, அதில் இருக்கக்கூடியது. நெக்ஸ்ட்டு ஃபோட்டோ கா மகத்துவ, தேர்ட் லெசன். நெக்ஸ்ட்டு தத்தா கி உதாரதா. நெக்ஸ்ட்டு நயே மேகமாவில் இருக்கக்கூடிய விஸ்வநாத். இது எல்லாமே வந்து டிப்பனியில் இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட்டு நிபந்து சௌரப், அதில் எது எது இம்பார்ட்டண்ட் அப்படின்றத சொல்கிறேன். समय काटने वाले, माता भूमि पुत्रों, हीनता ग्रंथि, रुचि. समय काटने वाले, माता भूमि पुत्रों, हीनता ग्रंथि, रुचि. இதெல்லாமே வந்து இம்பார்ட்டண்ட். ஓகேவா? அண்ட் தென் வந்து நம்மளுடைய சேனலில் பிரவீன் பூர்வாத் ஆல் இன் ஒன் வீடியோ அப்படின்னு இருக்குது. அதில் போய் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எல்லா லெசனுமே ஃபஸ்ட் பேப்பர்லேருந்து தேர்ட் பேப்பர் வரைக்கும் என்னென்ன பண்ணணும், என்னென்ன லெசன்ஸ் இருக்குது அப்படின்றத அந்த ஆல் இன் ஒன் வீடியோலேயே வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் எல்லா அந்த பிளேலிஸ்ட்டும், அதனுடைய ஒவ்வொரு பிளேலிஸ்ட்டும் அதுலேயே இருக்கும். ஓகேவா? ஸோ அதுலேயே வந்து நீங்கள் எல்லா வீடியோவும் பார்த்துக்கலாம். அதனுடைய லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஸ்கந்தகுப்தில் எது எது இம்பார்ட்டண்ட் அப்படின்றத சொல்கிறேன். சரித்திர சித்திரனில் ஸ்கந்தகுப்த், பர்ணதத், விஜயா. ஸ்கந்தகுப்த், பர்ணதத், விஜயா. டிப்பனியில் வந்து குமாரகுப்த், ஷர்வனாக், ஜெயமாலா, கமலா. டிப்பனியில் குமாரகுப்த், ஷர்வனாக், ஜெயமாலா, கமலா. இதெல்லாமே வந்து இம்பார்ட்டண்ட். இது போக இன்னும் வந்து நான் லாஸ்ட் மினிட் ப்ரிப்ரேஷன், அப்புறம் வந்து எப்படி வந்து எனக்கு இன்னுமே வந்து படிக்கணும் ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியல, அப்புறம் வந்து நிறையா டிப்ஸு, எப்படி வந்து நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறது, அட்லீஸ்ட் பாஸ் மார்க்காவது எனக்கு எடுக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கவங்களுக்கு நான் மெம்பர்ஷிப்பில் வந்து வீடியோஸ் வந்து நிறைய அப்லோட் பண்ணியிருக்கோம். அது போக இன்னும் நிறைய வீடியோஸ் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ மெம்பர்ஷிப்பில் வந்து நம்ம சேனலை ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா யூடியூப்பில் வந்து வராத வீடியோஸ் மெம்பர்ஷிப்பில் வரும். ஓகேவா? அதாவது யூடியூப் தான், பட் மெம்பர்ஷிப் அப்படிங்கும்போது நீங்கள் அதில் அமௌண்ட்டில் வந்து ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் அதில் வந்து செப்பரேட்டான நிறைய வீடியோஸ் பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு கபன். சரித்திர சித்திரனில் ஜால்பா, ரமாநாத், தயாநாத், தீனதயாள். ஜால்பா, ரமாநாத், தயாநாத், தீனதயாள். நெக்ஸ்ட்டு டிப்பனியில் சொல்கிறேன். ஜக்கோ, ராமேஸ்வரி, இந்துபூஷன், மாணக்கி. மறுபடியும் சொல்கிறேன். ஜக்கோ, ராமேஸ்வரி, இந்துபூஷன், மாணக்கி. இதெல்லாமே வந்து கபனில் சரித்திர சித்திரன் வந்து டிப்பனி இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட்டு த்வித்திய பத்ர, செகண்ட் பேப்பர். ஓகேவா? அதில் எது எதுன்னு சொல்கிறேன். ஹிந்தி சாகித்ய கா சங்ஷிப்த் இதிஹாஸ், அதில்
கொஷின் ஆன்சர் இருக்கு இல்லையா, ஸோ அதில் வந்து எது எதுன்னு சொல்கிறேன். फर्स्ट वन, हिंदी साहित्य के काल विभाजन के आधार की चर्चा करते हुए काल विभाजन का निरूपण कीजिए. அடுத்து भक्ति काल की राजनैतिक, धार्मिक और सामाजिक का परिचय दीजिए. नेक्स्ट, कृष्ण भक्ति शाखा की विशेषताओं का उल्लेख. அடுத்து रीतिकालीन साहित्य में बिहारी का स्थान. இது வந்து எப்பவுமே கேட்டுகிட்டே தான் இருக்காங்க இந்த கொஷினை. நெக்ஸ்ட் இன்னொரு முக்கியமான கொஷின், आधुनिक हिंदी साहित्य में कहानी के विकास पर प्रकाश डालिए. हिंदी के 4 कहानीकारों का परिचय दीजिए. नेक्स्ट, हिंदी निबंध साहित्य के विकास पर एक लेख लिखिए. क्वेश्चन மட்டும் எது எதுன்னு ரிப்பீட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் கொஷின், 4th ஒன், பக்தி கால் கி ராஜ்நீதிக். அடுத்து 10th கொஷின். நெக்ஸ்ட் 13th, 19 and 20 இதெல்லாமே வந்து அபியாஸ் ஹிந்தி சாகித்ய கா சங்ஷிப்த் இதிஹாஸில் இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட் இதுலேயே வந்து டிப்பணி இருக்கும் இல்லையா, சாகித்ய டிப்பணியா ரீத்திகால், அதில் எது எது இம்பார்ட்டண்ட் அப்படின்றத சொல்கிறேன். அமீர் குஸ்ரோ, வித்யாபதி, பிருத்திவிராஜ் ராசோ, ராமச்சரித் மானஸ், புஷ்டி மார்க், வினய பத்ரிகா, இதெல்லாமே வந்து இம்பார்ட்டண்ட். अमीर खुसरो, विद्यापति, पृथ्वीराज रासो, रामचरित मानस, विनय पत्रिका, पुष्टि मार्ग இதெல்லாமே வந்து ரீத்தி காலில் வந்து இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட்டு ஆதுனிக் காலில் எது எது இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்கிறேன். அதில் இருக்கக்கூடிய டிப்பணி, छायावाद, அது அந்த 4 இது இருக்கும் இல்லையா டைப்பு, छायावाद, ரகசியவாத், ஹாலாவாத், பிரகதிவாத், அது 4மே படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு மைத்திலி சரண் குப்த், பாரதேந்து ஹரிஷ்சந்திர, ஹரிவம்ஷ் ராய் பச்சன், இது எல்லாமே வந்து இம்பார்ட்டண்ட். ஓகேவா, இது எல்லா லெசனுமே ஆல்ரெடி இருக்குது, அப்லோட் பண்ணியிருக்கு. ஓகேவா, அதை தான் நான் சொல்கிறேன். ஒவ்வொரு இப்போ பிரவீன் பூர்வாத் அப்படின்னா ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியான பிளேலிஸ்ட்டு, நவீன் கத்திய சைனிகா, நிபந்த சௌரப், ஸ்கந்தகுப்த், கபன், அப்புறம் செகண்ட் பேப்பருக்கு தக்ஷினி கதாயே அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியான பிளேலிஸ்ட்டு அந்த பிரவீன் பூர்வாத் ஆல் இன் ஒன் வீடியோவுக்கு கீழேயே இருக்குது. ஓகேவா, அது போக 3rd பேப்பருக்கு நான் முன்னமே சொன்னது போல் நம்மளுடைய டுடே இஸ் ஏ குட் டே ஹிந்தி blogspot.comல கொஷின் அண்ட் ஆன்சர் ஃபுல்லாகவே இருக்குது. எப்படி எக்ஸாமில் ஆன்சர் பண்ணணும் அப்படின்றதும் இருக்குது. அண்ட் தென் வந்து முக்கியமான எல்லா கொஷினுமே அதில் அப்லோட் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட்டு தக்ஷினி கதாயே, அதில் எது எதுன்னு சொல்கிறேன். தோத்தா और மைனா, கர்மவீர், நூருநிசா, இந்த 3மே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். तोता और मैना, कर्मवीर, नूरुनिसा. அடுத்து டிப்பணியில் காந்தம், காந்தம் का पति, ஜெகநாத், शिशिर कुमार, वेंकैया, तिरुमலை. காந்தம், காந்தம் का पति, ஜெகநாத், शिशिर कुमार, वेंकैया, तिरुमலை, இதெல்லாமே வந்து டிப்பணியில் இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட் எதுன்னு இருக்குது. नेक्स्ट வந்து லாஸ்ட் இல்லையா செகண்ட் பேப்பரில் दक्षिण में हिंदी प्रचार आंदोलन का इतिहास, அதில் சாராஞ்சில் எது எது இம்பார்ட்டன்ட்னு ஃபஸ்ட்டு சொல்கிறேன். தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார் சபா, மദ്രാஸ் கி கத்திவித்யான், இதுவும் வந்து மேக்ஸிமம் எப்போவுமே கேட்டுகிட்டே தான் இருக்காங்க ரிப்பீட்டடாக. அண்ட் தென் தமிழ்நாடு में हिंदी प्रचार के पूर्वाभास का परिचय, आंध्र प्रदेश में हिंदी प्रचार पर एक निबंध, कर्नाटक में हिंदी प्रचार के संबंध में एक निबंध. ஓகேவா, இதெல்லாமே எப்போவுமே இம்பார்ட்டன்ட்லேயே இருக்குது. மேக்ஸிமம் இந்த கொஷின்ஸ் கேட்டுகிட்டே தான் இருக்காங்க. நெக்ஸ்ட்டு தமிழ்நாடு பிராந்திய ஷாக்கா கி ஸ்தாபனா ஊர், அது இருக்கு இல்லையா, ஸோ அதுவும் வந்து மேக்ஸிமம் இம்பார்ட்டண்ட்டில் இருந்துகிட்டே தான் இருக்குது. அண்ட் தென் வந்து டிப்பணி லாஸ்ட் ஒன், हिंदी प्रचार आंदोलन के पूर्व दक्षिण भारत में हिंदी का व्यापारिक क्षेत्र. नेक्स्ट दक्षिण भारत हिंदी प्रचार सभा, मद्रास की रजत जयंती, இதுவும் எப்பவுமே இம்பார்ட்டன்ட்ல இருக்கு, கேட்டுட்டே தான் இருக்காங்க ரிப்பீட்டடா. नेक्स्ट तमिलनाडु के स्कूलों में हिंदी की स्थिति पर एक टिप्पणी. नेक्स्ट कर्नाटक में हिंदी प्रचार से संबंधित कुछ कार्यकलापों पर टिप्पणी लिखिए. இது எல்லாமே இம்பார்ட்டன்ட்.
ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தது எல்லாமே இம்பார்ட்டன்ட் அண்ட் எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸ். அண்ட் தென் நம்ம தேர்ட் பேப்பருக்கு முன்னமே சொன்னது போல் இருக்குது. அதனுடைய லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். டுடே இஸ் ஏ குட் டே ஹிந்தி blogspot.com அப்படின்றது. அதில் போய் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா கொஷின் ஆன்சர்ஸுமே பிரவீன் பூர்வாதுக்கு கொடுத்துருக்கு. ஓகேவா? இப்போ நம்ம போட்ட வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். நான் நிறைய டைம் சொல்லிகிட்டே தான் இருக்கேன். கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே தான் பார்க்குறீங்க. ஸோ தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்குமே ஆல் தி பெஸ்ட். பாய்.